ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக விழுந்துகிட்டே இருக்கும் போது, கிராஷ் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் விழும் போது எல்லோரும் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், பயமாக இருக்கும், எங்கே பண்ணுறதுன்னு தெரியாது, நிறைய குழப்பங்களாக இருக்கும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ஆக்சுவலாக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுசாக பேச போகிறேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. மார்க்கெட்டோட கரண்ட் கண்டிஷனுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இப்போது நல்லா விழுந்துட்டுருக்கு, இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னா எப்படி அந்த முறையாக பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு லேர்னிங் வீடியோமாக நான் போடுறேன். நம்ம சேனலில் லேர்னிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டெய்லி மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது லாங் வீக்கெண்ட்னால இன்றைக்கி ஒரு டே கிடச்சிது. ஸோ அதை பற்றி சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் வரும். மைனர் டேர்ம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் நிஃப்டி வந்து 22,700. நான் நிஃப்டியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே தான் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் பொருந்தும், இதே தியரி தான். ஆனால் நிஃப்டி வந்து எல்லாருக்கும் தெரியுதுனால இதை பற்றி சொல்கிறேன். 22,700 நிஃப்டி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து 16% வந்து விழுந்துடுச்சு. ஸோ 15%க்கு மேலே விழும்போது, அதாவது கரெக்ஷனில் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் ஆகும் போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மீடியன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மீடியன் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மீடியன் பாயிண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிஃப்டி பேஸில் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்கிற ரூல் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். அது எதை வச்சு சொல்கிறேன்றதை நான் சொல்கிறேன், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா, இப்போ ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்கோன்னு வச்சுக்கிங்களேன். மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன்று இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகலாம், இல்லை இங்கேருந்து அப் ட்ரெண்டும் ஆகலாம். அப்போ 2 சினாரியோ இருக்குது. இந்த 2 சினாரியிலையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா, அதை நீங்கள் கரெக்டாக வந்து 2 மெத்தடில் வந்து பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் என்னென்னா, ஒன்று ஸ்டெப் அப் ஆவரேஜ், ஸ்டெப் டவுன் ஆவரேஜ், 2 மெத்தட் இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போக போகுதுன்னா அதுக்கு அந்த போக போக வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் டவுன் ஆவரேஜ்னால் நம்ம இங்கே வாங்கிட்டு திருப்பி இன்னும் மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ அதுக்கு பேர் வந்து ஸ்டெப் டவுன் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு கீழே பண்ணிகிட்டே வரணும். அப்போ அந்த மாதிரி மார்க்கெட் எஸ்ஐபியில் வந்து கண்டினியூவாக ஒரு விழ வாங்கிட்டே இருக்கிறத வந்து அது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். ஆனால் வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட்டில் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி பீஸில் இப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, மார்க்கெட் ஃபர்தராக மேலே போச்சுன்னா நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக ஒன்று இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ 1,00,000 இருக்குன்னா 25,000 இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. மேலே போனால் இந்த இடம் கிராஸ் பண்ணும்போது இன்னும் 25,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடம் அதாவது 23,700 கிராஸ் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம். 24,600 கிராஸ் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 23,300. இதெல்லாம் ஸ்டெப் அப் ஆவரேஜ் மெத்தட். பிரேக் டவுன் கீழே வந்ததுன்னா மார்க்கெட் 21,800 கீழே போகும்போது ஆவரேஜ் பண்ணலாம். அடுத்து வந்து 20,200 ஆவரேஜ் பண்ணலாம், 18,800 ஆவரேஜ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் நிஃப்டி எந்த இடத்துல வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலான்றதுக்கு நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டு. சரி பாலாஜி, இப்போ இருக்கமா இந்த வாரோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இப்போது ஈரானில் முக்கியமான பிரிட்ஜை வந்து தாக்கியிருக்காங்க. இதனால் வந்து அவங்க கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஈரான் தரப்புலேருந்து 2 அந்த ஏர்க்ராஃப்டை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. அந்த க்ரூ மெம்பர்ஸ் ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, ஒருத்தரை வந்து காணாமல் போயிட்டார், தேடிட்டுருக்காங்க. மீட்பு பணியில் யூஎஸ் ராணுவம் இருக்குது. ஈரான் சைட்லேருந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சன்மானம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக். அந்த வாரோட இன்டென்ஃபேர் வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது, தவிர கம்மியாகிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ட்ரம்ப்பு பைத்தேக்கரா அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு முடிவுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நீடிக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். பட் இந்த வால்டாலிட்டியும் கூடுதலாக ஆகும். சப்போஸ் விழுந்ததுன்னா நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டில் நானே இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் அப்கமிங் டேஸில் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டில். ஏன்னா வந்து சும்மா கொஞ்சம்லாம் ஏறும் போல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வந்து 2020 பார்க்க போனால் கிட்டத்தட்ட வந்து
ஒரு 17% மேலே இது வரைக்கும் விழுந்தது கிடையாது. லாஸ்ட்டு 6 இயர்ஸில் நிஃப்டி 20% மேலே விழுந்தது கிடையாது. எக்ஸ்பெக்ட் கோவிட், அந்த கோவிட் கிராஷை விட்டுருங்க. லாஸ்ட்டு 6 இயர்ஸில் 20% மேலே விழுந்தது கிடையாது. 3 டைம் கரெக்ஷன் வந்திருக்கு லாஸ்ட் 6 வருஷத்தில். அதில் 15% பாட்டம் அவுட்டாக இருக்குது, 17% பாட்டம் அவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து அட்டைன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று டேர்ன் ஆகணும்னா இங்கேருந்து டேர்ன் ஆகணும். ஜோன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 21,800 நிஃப்டி வந்து டேர்ன் ஆகணும். அப்படி ஆகலைன்னா ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவல் கரெக்ஷனுக்கு போயிடும். ஸோ 21,800 கிராஸ் ஆச்சுன்னா லாங் டேர்ம் கரெக்ஷனுக்கு அது வந்து வழிவகுத்துரும். அதோட முடிவு வந்து 18,000 தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து இப்போ இன்னும் வெயிட் பண்ணலாமா வாங்கிறதுக்குனா அப்படிலாம் நினைக்காதீங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிஷன் கூட ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக ரிக்கவரியாக இருக்கும், கிராஷாக இருக்கும். உங்களால் ரியாக்ட் பண்ணவே முடியாது. அதனால் கரெக்டான சப்போர்ட் இடத்துல வாங்குறதுன்றது புத்திசாலித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி பீஸ் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 15% கிராஷ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் டிப்பு இனிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த டைமில். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஒன்று ஸ்டெப் அப் ஆவரேஜ் இல்லை ஸ்டெப் டவுன் ஆவரேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து 30-40% விழுந்தாலும், அதாவது இப்போ 15% விழுந்திருக்கு இல்லையா, இன்னும் 15% மேலே விழுந்தாலும் இந்த ஸ்டெப் டவுன் ஆவரேஜ் மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேச்சுரேஷன் ப்ரைட் ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸு. மேலே போகும்போது அதே சினாரியோ தான். ஓகே, ஸோ இது எந்த இடத்துல, இது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இதே ரூல் அப்ளிகபிள். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டு பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து நிஃப்டினால் ஈஸியாக வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபிபனாக்கி பேஸ் பண்ணி லாங் டேர்ம் சப்போர்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம இன்ச் பை இன்ச்சாக எப்படி ட்ராக் பண்ணிருக்கோன்னு. ஸோ நிஃப்டி உங்களுக்கு சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கனால உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம வந்து போட முடியாது, வீடியோலாம் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ அது ஒரே 10 நிமிஷம் வீடியோலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணால் தான் நல்லது. அப்படி பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப், நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க கம்பெனி லார்ஜ் கேப் வந்து இந்த கிராஷ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 20% மேலே விழுந்ததுன்னா அந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டெப் அப் ஆவரேஜ் இல்லை ஸ்டெப் டவுன் ஆவரேஜ் மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது மிட் கேப் ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்காக இருந்து 30% விழுந்திருக்கு ப்ரெசண்ட்டில் அப்படின்னா அந்த ஸ்டாக்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் டவுன் ஆவரேஜ் வெதர் ஸ்டெப் அப் ஆவரேஜ். ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தால் 40% மேலே விழுந்ததுன்னா இந்த மெத்தடை நீங்கள் கையாளலாம். திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டைமில் ஆரம்பிங்க. இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் என் போர்ட்ஃபோலியோவை, கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் கட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கும் இது கரெக்டான டைம். ஸோ மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டின்றது வந்து சொல்லிட்டுலாம் கொடுக்காது. அது வரும்போதே நம்ம ரிசர்ச்சில் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். நான் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான டிப்பு. இதுலேருந்து ஃபர்தராக போச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஸ்டாக் கூட நான் இப்போ லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்டை ட்ரா பண்ணி அதில் மார்க்கெட் அந்த இடத்துல போகும்போது ஆவரேஜ் பண்ணுங்கள். அது கரெக்டான வேவாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல பார்க்குறேன். மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன் அதை பற்றி. ஓகே, ரைட். ஸோ இன்னொரு விஷயம், ஏப்ரல் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு ஸ்டாக்லேயும் இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் ட்ரா பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது எங்கே சப்போர்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலை ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ அதை நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு பண்ணும்போது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா செஷன்ஸும் நான் தான் எடுப்பேன். கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கொரீஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.